கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போறோம்னா கிரானில மல்டிபிளேயர் தான் கைஸ் விளையாட போறோம். இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிராண்ட் கேம் விளையாடுறப்ப நார்மலா, ஆனால் நம்ம மட்டும் சிங்கிளாக போய் விளையாண்டுருப்போம். ஆனால் இந்த கேம் அப்படி கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாயின் பண்ணி விளையாட போகிறோம். நம்ம 2 பேர் 3 பேர் எத்தனை பேர் விளையாண்டுக்கலாம், 5-6 பேர் விளையாண்டுக்கலாம் மேக்ஸிமம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த கேமு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் கரப்பாம்பூச்சி சேர்ந்து தான் ப்ளே பண்ண போகிறோம். சிங்கிளாக விளாட்றதுக்கும் டபுளாக விளாட்றதுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நானும் கரப்பாம்பூச்சி சேர்ந்து நான் ஒரு பக்கம் கரப்பாம்பூச்சி ஒரு பக்கம் வச்சு கேள்வி எனக்கு சம்பவம் பண்ண வேண்டியதான். இன்னைக்கு நானும் பைப்ல சேர்ந்து கேள்விக்கு போய் சம்பவம் பண்ணலாம் गाइस. சிங்கிளா போய் கேள்வி போட்டு தள்ளிடுது. இன்னைக்கு 2 பேரு, நான் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம். இன்னைக்கு கேள்வி வீடு கட்டி அடிக்கணும், கேள்வி வீட்டுக்குள்ளே வீடு கட்டி அடிக்கணும் நீ கேள்விய. गाइस நம்ம இப்போ கேமுக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம கிரானி மல்டிபிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துருங்க அந்த வீடியோவை. முட்டாப்படி கேண்ட அந்த வீடியோ ஏன்டா போய் பார்க்க சொல்றா? சவுண்டே இருக்க மாட்டேடா நீ. गाइस கரப்பாம்பூச்சி சொல்கிற கேட்காதீங்க, மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் தெரியும் கரப்பாம்பூச்சியை பற்றி உங்களுக்கு. என்ன வாய் பேசினா கரப்பாம்பூச்சி நம்மள்ட்ட நான் அப்படி இப்படி கேள்வியை போட்டு அங்கே அடிப்பேன் இங்கே அடிப்பண்ணு வயிற்றால மட்டும் தான் गाइस போகல கரப்பாம்பூச்சி, பாக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க गाइस அந்த வீடியோவில். போய் மறக்காம பார்த்துருங்க गाइस. இப்போ தாண்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்க தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுவும் கிடைச்சிருக்கா நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கான். இது என்னது கார்கிலா, என்னது கார்கில் கிடைச்சிருக்கான் நமக்கு ஒன்று. ஓடி எங்கே நீ எங்கே இருக்க, உனக்கு எதாவது கிடைச்சிருக்கான்னு? எனக்கு தானே கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு? எனக்கு ஒரு இடத்துல வெளியே போகல, இங்க பதிக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ஃபர்ஸ்டே போய் ஸ்டார்ட் பண்ணி வரும்போது நம்ம அந்த ரூமுக்குள்ள தெரியல எங்கடா வந்துட்டியாடா? அட ஏன்டா கரப்பாம்பூச்சி இதுலேயே ஆரம்பிச்சிட்டாடா? உன்னை அழைச்சிட்டு தண்டம் தாண்டா வேஸ்ட்டுடா. ஒன்றத்துக்கு நாங்களே வந்துட்டா, கிராணி வேற வந்துட்டுறா. நான் போய் வேற எங்கேயாவது ஒளிகிறாண்டா, ஒழுங்கா ஒளிஞ்சிக்க. மண்டை வெளில தெரிந்து மண்டை இழுத்து அடிச்சாரங்க போது பார்த்துக்க. சட்டு தெளிவே போட்டு தள்ளிடா, அப்புறம் நான் தான் ஹெல்ப் பண்றேன்டா. நானும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நேரத்தில் வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து கூட வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருந்தே கிளி வந்துருமான்ட்டு. கிளியை பார்த்தாலே அவ்வளோதான். அடப்படா கரப்பாம்பூச்சி இத்து போனோன்னே நான் எங்கடா என்னத்தடா எடுத்து போடுறது? இது ஒன்றும் கிடைக்க முடியுதுங்க. அது வேறு வந்துட்டு இருக்கான்னு தெரில. இந்த ரூமுக்குள்ள இருந்து இருக்கான்னு பார்க்குறேன். போகிறேன் பார்த்துட்டு கேள்வியை போட்டுட்டு அவங்க சிக்னல் தாரேன், அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். நீ சரா சட்டுன்னு பாடுறா ஒரே 2 கேள்வியை போட்டு அப்புறம் நான் பார்த்து நீ கேள்வி போட்டு அப்புறம் தைரியம் வந்து நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சட்டுப்பட்டு வேலையை பார்த்துடு. இருறா கரப்பாம்பூச்சி வெயிட் பண்ணுறா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா. பொருளா வெப்பன் கீ கிடைக்குன்னு பார்த்தா வெப்பன் கீ கிடைக்கல. சரி கீழே போயிட்டு கார் இருக்கும் பாரு, அதுக்குள்ள லாக் பண்ணி வச்சு உள்ள குளித்துருவோம்ல, அது பண்ண முடியாது. அது லாக் பண்ணி வச்சு வந்துடலாம். அப்புறம் கேள்வியோட வந்துடும் இருக்காது நம்ம கொஞ்சம் இடத்துக்கு. அப்புறம் நீங்கள் சுதந்திரமாக வெளியாகிடலாம். அப்புறம் சட்டு புட்டு இந்த வீட்டில் தப்பிச்சிடலாம் இன்னைக்கு. திருட்டு கேள்வி எங்கடி இருந்து வந்தா பண்ணி? அடா பாவி இலை கரப்பாம்பூச்சி போட்டு எடுத்துறஞ்சிட்டா. எங்கே வந்து திடீர் கதவை திறந்துன்னு வந்து அடிச்சு விட்டுறா கரப்பாம்பூச்சி. நீ செத்தோன்னு என்ன பண்றது? நான் சாவட்டதான் இருக்கு. 2 பேரும் ஒன்னா செத்தாரு, அடுத்த நாள் வரும். சரி விடு இந்த வாட்டி பாத்துக்கலாம். இந்த வாட்டி அப்படியே போட்டு கேள்விய. ஆமாம் கைஸ் இந்த கேமில் இதான் கைஸ் சொன்னேன். நம்ம செத்தோம்னா நம்ம உடனே வர மாட்டோம்போ. நம்ம கரப்பாம்பூச்சி செத்தா தான் வருவோம்போ. இருக்கிறதெல்லாம் செத்தா தான் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். என்னடா கரப்பாம்பூச்சி புக்கு இங்கே கிடக்கு. ஆமாண்டா நீ வேறு பேசிட்டே இருந்தியா கட்டுப்பாய் கணக்கு. அதான் சட்டை விட்டு போயிட்டாங்க. போயிட்டு புக்கை எடுத்து வந்துட்டாங்க கடுப்பாயி. நீ சத்தம்னா புக்கை எடுத்து வந்துட்டா சத்தேன். போடு கரப்பாம்பூச்சி பரவாயில்ல டெவலப் ஆகிட்டான். பரவாயில்ல பையன் எல்லாமே பின்னாடி கிளம்பி விடாத மாதிரி இருந்தாட்டி. ஆமா அவ்வளோதான். எவனா தெரிய வந்து பயந்துட்டு இருக்குது. நாங்களோட பேர் நிரூபிக்க வேண்டாமா? நீங்க மட்டும் விளாடுவீங்களா? நாங்கள் எதுக்கு வந்துருக்கோங்க. கொஞ்ச நேரம் தான் பயம்லாம், அப்புறம் அவ்வளோதான் காத்தல பறந்துடும். ஓகே கைஸ் கரப்பாம்பூச்சி வந்துட்டாங்க கைஸ். நம்மளோட வந்துட்டாலும் விளாட வந்துட்டான். பதுங்கி ஒளிஞ்சிருந்தாலும் அது சொல்கிறேன். பதுங்கி ஒளிஞ்சிருந்தாலும் விளாட வந்துட்டாங்க கைஸ். இப்போ சட்டு போட்டு அந்த வீட்டில் தப்பிச்சலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அதை வேறு போட்டு தள்ளிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். விரிஞ்சு கிடச்சிருக்கு கைஸ். நான் சொல்லாமலே விளாண்டுருக்க மாதிரி. நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா சீவியர் எஸ்கேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 எஸ்கேப் ஆல்ரெடி பண்ணியாச்சு. தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில். இந்த எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காம பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது சீவியர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதான்டா கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுறது மறந்துட்டேன். நீயா சொல்ல வேண்டியதானே? நீ என்ன பண்ணி இருந்தா? அட போட கரப்பாம்பூச்சி. சரி காய்ஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேது காய்ஸ். நமக்கு இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவும் கிடைக்குன்னு பார்த்தா ஷார்ட்கன் பாட்டு தான் இருக்குது. ஷார்ட்கன் பாட்டு எடுக்கணுமான்னு வேணாம். நம்ம வேறு எதுவும் கிடைக்குதான் பார்க்கலாம். இங்கே தான் வேணாம் ஷார்ட்கன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் அது வேறு ஒன்று வெப்பன் கீ கிடைக்க மாட்டேங்குது, வெப்பனும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் கேள்வி எப்படி தான் போட்டு தள்ளுறது? நம்ம ஷார்ட்கன் போய் ரெடி பண்ணோமா? வந்துட்டு காய்ஸ் எப்பா கொஞ்சோண்டே தப்பிச்சாச்சு. இல்லைன்னா போட்டு எடுத்துறஞ்சிருக்கோம் தாயும். எப்பா காய்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இது கொண்டாடி ஷார்ட்கன் பாட்டு கொண்டு உள்ள போட்டு இதில் கேள்வி லாக் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு கேள்வியோட தொந்தரவு இருக்காது. கேள்வி ஒரு 2 மெத்து இதில் வச்சு சாவடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரீயாக நம்ம வேலையெல்லாம் பார்க்கலாம் காய்ஸ்.
பரவாயில்லையே கேள்வி ஜான்டைல முன்னாடி யோசிக்கிறதால எதுவே இவ்வளவு நேரம் அது போன ரவுண்டே போட்டுருந்தீங்கன்னா இப்ப இதுதான் நம்ம முதல் ரவுண்டு செத்து இருக்க இல்லையே. அதுக்கு தாண்டா கரப்பாம்பூச்சி வந்தேன், அதுக்குள்ளே போட்டுட்றா கேள்வி என்னைய. சரி என்ன பண்ணுறது, இப்போ நான் காருக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டு இருக்கேன், வந்தேன்னா உள்ள வச்சு லாக் பண்ணிடுறப்ப. போது பொறுமையாக போயிட்டா விட்றேன், இந்த போகிறேன் கேள்வி இந்த வந்துட்டேன் உள்ள போயிட்டியா, லாக்கை போட்டாச்சு, இந்த லாக்கையும் போட்டாச்சு, இந்த எரிஞ்சு சாவு விட்றேன். ரைஸ் நம்ம கேள்வி உள்ள வச்சு லாக் பண்ணிட்டோம். இப்போ கேள்வி உள்ள வந்து எரிஞ்சு இப்போ 2 நிமிஷம் தொந்தரவு இருக்காது. உள்ள லாக் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம இதுக்குள்ளே கிடைக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வெப்பனுக்கு வச்சுருப்பாங்க இல்லையே, இதுக்குள்ளே வாங்க மேலே போய் பார்க்கலாம். கேள்வி சாவரத்தை பார்த்துங்க. ஓகே பார்த்துட்டீங்களா? என்னடா சொல்றா, கேள்வி லாக் பண்ணிட்டியான்னு சொல்றேன் வச்சு போடு. ஆமாண்டா ரெட்கல்ல பேர் வந்துட்டா, எனக்கும் வந்துட்டாங்க. கேள்வி லாக் பண்ணிட்டான் மக்களே. நம்ம பையக்குள்ள பரவாயில்ல, கேள்வி வச்சு லாக் பண்ணிட்டான். நம்ம இன்னைக்கு எதுவும் கிடைக்குதான்னு பார்த்து நம்ம வாய்ப்புள்ள ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேடா கர்மா வச்சு வேலையை பார்த்துட்டு எனக்கு இங்கே ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. இதை வச்சு உள்ள ரிமோட் கண்ட்ரோல் இருந்தால் பார்ப்போம். சிவியர் எஸ்கேப்பு அந்த புக்கு கொண்டு வச்சுட்டு இல்லை, புக் கொண்டு வச்சுருந்தா அந்த கீ ரெடி ஆகிட்டா அப்புறம் கீழே போகலாம். கர்மாம்பூச்சி இங்கே வந்து காக்காவுக்கு சோறு இருக்குடா. காக்கா சோறா என்னது அது இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போனால் காக்காண்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் போய் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உனக்கு என்ன கிடச்சிருக்கு? இங்கே நம்ம சும்மாலாம் இல்லை, நெருப்பா வேலை ஓடிட்டு இருக்கு. சும்மா கேமரா எடுத்தாச்சு இன்னைக்கு, கேமரா எடுத்து உடைக்க வேண்டியதான் இன்னைக்கு. நீ வந்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிடு, நானும் என்னால் முடிஞ்ச ரெடி பண்ணிடுறேன். கிளி வரதுல தப்பிக்கலாம் இன்னைக்கு இந்த விட்டு. ஓகே கர்ப்பாம்பூச்சி இங்கே ஒரு ட்ராப்பில் வர மாட்டிக்கிட்டே ரிலீஸ் பண்ணேன். எப்போ இந்த ஓரானே கர்ப்பாம்பூச்சி பரவாயில்ல, கையில் சுற்றில எடுத்துகிட்டு ஓடுறாங்க கைஸ், கேமரா எடுத்துக்கிட்டு. பரவாயில்ல, சொன்ன மாதிரி வேலை தான் பார்க்குறேன். நான் எங்கேயாவது ஓப்பி அடிச்சுட்டு உட்காந்துருப்பான்னு பார்த்தேன். பரவாயில்ல கர்ப்பாம்பூச்சி டெவலப் ஆகிட்டா வந்துட்டு இருக்காங்க கைஸ். நமக்கு எப்போ கர்ப்பாம்பூச்சி கிடச்சிக்கலாம். நமக்கு இங்கே அந்த கட்டை ஒன்று இந்த இதுக்கு சீவியருக்கு யூஸ் ஆகும் இல்லை, கட்டை கிடச்சிட்டு நான் அப்படியே கட்டையை போட்டு வந்தேன் அந்த இடத்துல. கட்டை கிடச்சிக்கிட்டு இன்னும் 2 தான் கைஸ். கட்டை கிடச்சிட்டு ஆல்மோஸ்ட் எஸ்கேப் பண்ண மாதிரி தான். இப்போ சாவியும் ரெடி பண்ணியிருப்பாங்க, கர்ப்பாம்பூச்சி மேலே இருக்கும், நம்ம சாவியும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நமக்கு வந்து வேறு என்னென்னா செயின் கட்டுறோன்னு இன்னொன்று வந்து அந்த ரஸ்தி பேட்லாக்கி 2 இது கிடச்சி தான் தப்பிச்சிடலாம் கைஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு. கர்ப்பாம்பூச்சி தான் வெகுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, கர்ப்பாம்பூச்சி நமக்கு ஹெல்ப் பண்ணுறான், அது வரைக்கும் நல்லது தான். பாரு வேகமா பாரு, வேலையை பார்த்துட்டு நான் இங்கே நெருப்பா வேலை ஓடிட்டு இருக்கு. போயிட்டு கீழே போ, நீ போய் பாரு எதுவும் கிடைக்கிறானே, போய் எடுத்துட்டு அந்த கட்டையை லாக் பண்ணி வச்சிருவா. நான் மேலே எதுவும் கிடைக்கான்னு பார்த்துக்கிறேன் கைஸ். இதுவும் நல்லா தான் இருக்குது, 2 பேர் இங்கே நின்று இது பண்ணுறது தப்பிக்கிறது. என்ன ஒரு பக்கம் கர்ப்பாம்பூச்சி இருக்கும், நம்ம ஒரு பக்கம் கர்ப்பாம்பூச்சி பாதி எடுத்து வச்சிடறான். பரவாயில்ல சூப்பராக தான் இருக்குது. விளையாண்டு பாருங்க நீங்களும், செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்கும். ஆமா மக்களே, விளையாடுங்க மக்களே, நீங்க விளையாண்டு பாருங்க, கேம் விளையாண்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு பாருங்க. கெளிவியை வீடு கட்டி அடிக்கலாம், கெளிவி விட்டுறாதீங்க. கெளிவி அடிக்க தெருக்கி விட்டு பறக்க விட்டுங்க எல்லாம் விளையாடும் போது. கெளிவி சிங்கிளா தான் போட்டு இருக்கு நம்மள. நீங்க டபுளா 3-4 பேரை சேர்ந்து வந்துருங்க, வந்துட்டு கெளிவி அடிச்சு நாளைக்கு வீட்டோட தப்பிச்சு போயிட்டு நீங்க பாட்டுங்க. இல்லை கர்ப்பாம்பூச்சி அவ்வளோதான்டா, இங்கே வெப்பன் கீ கிடச்சிக்கிட்டா. வெப்பன் கீ கிடச்சிக்கிட்டு அவ்வளோதான். அங்கே உள்ள வெப்பன் கீ எடுத்து சுகுடுவர் எடுக்கலாம், கேள்வியாக போட்டு தரலாம். ஓகே, பலது நமக்கு இப்போ கிடச்சி கைவசம் ஆகிட்டு. அங்கே என்ன ரொம்ப வேலை பார்த்துட்டு கிடைக்குதானே எதுவும் இங்கேதானே ஆமா, சுத்தியில் எடுத்துட்டு அடிச்சுட்டு அங்கே என்னது இன்ஜின் பாட்ட காருக்கு அதாண்ட கிடைக்கிறீங்க, ஒன்றும் கிடைக்க விடுதுண்ணா. நான் இப்போ என்ன ரெஸ்ட் ஆகிட்டேன், 2 மணி ஆயிட்டுல, கெளி வர நேரம் ஆயிட்டுல, அதான் லேட்டாங்க. என்ன 15 இடம் கிடைச்சது, 15 உட்காந்துருக்கேன். 2 மட்டும் போயிட்டு வா, வெப்பன் கீ இருக்குல்ல, எடுத்து தெளிவாக போட்டு ஒரு சிங்கிள் மட்டும் கொடு, அப்புறம் வேலையை ஆரம்ப கட்டப்பட்டான்னு. அடா பாவி, ஏன்டா இப்போ வேலை நல்லா தாண்டா பண்ணியிருந்தா, அதுக்குள்ளே என்னடா வந்துட்டு ஏன்டா உனக்கு அடிக்கடி வந்துருமாடா, வயிற்று அடிக்க ஆரம்பிச்சு மாட்டா உனக்கு கேள்வியை பார்த்தேன். கொடை ஏன்டாங்க, சரி நீ உட்காந்துரு, நான் வாரம் தலை லாக் பண்ணி வச்சுட்டு வர்றேன், வந்து வெப்பன் இருந்து கேள்வியை போட்டுடலாம். அப்புறம்னாச்சும் ஏதாவது பார்த்து கொடு, வேலை எதாவது எடுத்து ஏதாவது பொருள் எடுத்தாது கொடுக்கலாம் கொடு. உன்னை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்போ. வாய் மட்டும் அண்டா நேரத்துக்கு பேசுவோம், அதனால வாய் பொழந்துக்கிட்டு நீ கேள்விட்டு வந்து விளையாட சொன்னா அவ்வளோதான், வயிற்றால தான் ஓடும் பொழுக்கு வரப்போம் கர்ப்பாம்பூச்சி. இல்லை கர்ப்பாம்பூச்சி இருக்கிறான் வந்துட்டே இருக்கேன்டா. அப்புறம் கிளம்பினாட்டா போகிற இந்த வாரம் வெப்பனுக்கு எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே இங்கே எது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன், உள்ள எதுவும் கிடைக்குதான்னு. ஆஹா வந்துட்டா பார்த்துட்டு காய்ஸ். அப்பா இதுவரை என்ன வெறி ஒன்று வருது அங்கே இருந்து வந்தால் மண்டை கடிக்க திங்க முடியாது உங்களுக்கு. ஒரு பக்கம் காய்ஸ் நமக்கு இப்போ ஷார்ட்கன் பாட்டு தேவையில்லை, நமக்கு தான் வெப்பன் கீ இருக்கு, அதனால வெப்பன் எடுத்துக்கலாம். இது போனது பிறகு இங்கே 2 ரூம் இருக்குங்க காய்ஸ், அதில் போய் பார்க்கலாம் கிடைக்குதா நமக்கு. அங்கே செயின் கட்டரில் வச்சுருந்தாங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் கட்டர் வேறு இன்னொன்று என்ன தேவைப்படும், ரஸ்தி பல்லாக்கிலாம் இங்கே இருக்காது. செயின் கட்டர் அதான் கிடைக்கும். செயின் கட்டரில் கிடச்சிதுன்னா அப்புறம் இன்னும் ரஸ்தி பல்லாக்கி மட்டும் தான், அவ்வளோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த வீட்டை விட்டு கழுவியை விட்டு பறக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம அட ஏன்டா என்னத்தல இதையே வச்சுருக்காங்க ஷார்ட்கன் பாட்டு. இங்கே கர்ப்பாம்பூச்சி எங்கே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இங்கே என்ன காலு தெரியுதுங்க. ஆமாண்டா நான் ஒளிஞ்சிருந்தேனா, கிளி அங்க கீழக்க போனுச்சு.
அதான் சரி மேலக்கு இங்க தான் இருக்கான்னு பாப்போம்னு வந்தாங்க. பாத்து எதுவும் கிடைச்சுன்னா அவனுக்கு எதுவும் எடுத்து கொடுக்க வாய்ப்பா இருக்குல்ல, அதான் ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கண்ணே, இதுல வேற பக்தாது வேற சொல்றான் பைத்தாலிங்க பையனுக்கு ஒதுங்கி இருக்கும், அது இது வேற கிளப்பி விடுறோம் ஒரு பக்கம். ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, நீ பெரிய தைரியசாலி இருந்தாலும் நான் ஒத்துக்கண்டா கரப்பாம்பூச்சி. இது வேற வந்து இங்கே வேற பயமுறுத்திட்டு இருக்கடா, இது வேற ஒரு பக்கம் வந்து பூந்துருது இங்கே வேற. அப்போ இன்னும் கொஞ்சம் எப்பா ஜஸ்ட்டில் தவிச்சுட்டா கரப்பாம்பூச்சி, கொஞ்சம் திரும்பி இருந்துச்சு போட்டிருக்கோம் தாயும் எடுத்துட்டு கிழிவில கிழிவு எப்பா நல்ல வேலை காய்ஸ். ஜஸ்ட்டில் போன வந்து இறங்கி இருந்தால் கிழிவு போட்டிருக்கோம் தாயும். திருட்டு கிழவி எப்படி நிற்கிது பாருங்களா, மண்டையில் இருக்கிறது 4 முடிதான் சொட்டை விழுந்துட்டு கிழவிக்கு. உனக்கு பார்த்தாட்டா முக்கியம், கேள்வி சொட்டா இருக்கா எங்க இருக்கிறது ஆராய்ச்சி மட்டும் தான் உனக்கு முக்கியம். இப்ப வந்தது வேலையை பார்க்கணும், அந்த கேள்விக்கு சொட்டா இருக்கு சொல்லிடுறான். என்ன எங்க இருக்கா? வந்துட்டேன்டா சீவர் இடத்துலேருந்து இங்கே மேலே வந்துட்டேன்டா. வந்துட்டேன்னா கார் இருக்க இடத்துல இருக்கானா ஷாப்பிங் பண்ணுறதுன்னு தேவைப்படும். இப்போ வந்துச்சு காய்ஸ், ரெண்டு கிளவி இங்கேருந்து ஒடியாந்துட்டு நம்ம என்ன இப்போ வெப்பனிங்க எடுத்து மேலே ஓடிடலாம். அது வேற ஒன்று மேலே போகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கீழே சவுண்டு கேட்டு வந்துட்டு நினைக்கிறேன் காய்ஸ். வெப்பனிக்கு கிடச்சிக்கிட்டு கிளவி அன்னைக்கு போய் போட்டுருவோம் இன்னைக்கு. இது கேள்வி உயிரோட இருக்கிறதுனால தான் நாட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. என் தலைவன் வந்துட்டான் இன்னைக்கு, அவ்வளவுதான் தட்டுக்க முடியாது. கேள்வி இன்னைக்கு போட்டு தள்ளுறது உறுதி இன்னைக்கு. வர தட்டுப்பட்டோம் திங்கடா இங்க இருக்க வந்து ஓபன் பண்ணிட்டியா என்ன? கேள்வியை போட்டாச்சா என்ன? எடுத்துட்டா கரப்பாம்பூச்சி, வெப்பனை எடுத்தாச்சு. வெப்பனை எடுத்துன்னு கேள்வியை போட வேண்டியது மட்டும் தான் வேலை இன்னைக்கு நமக்கு. கேள்வி வந்து வர சொல்லிஞ்சாக்கு போட்டுடலாம். என்ன கரப்பாம்பூச்சி பாரு என்ன கிளி தான் நிற்கிறேன். இந்த பார்த்து கிளியை போட போகிறேன். இந்த வாங்கி இந்த கிழிவு இந்தா நெஞ்சில் உள்ள மஞ்சள் சோத்து காலி ஆகிட்டுறா கேள்விக்கு. கரப்பாம்பூச்சி வாடா இனிமே நம்ம ராஜ்யம் தான்டாங்க இந்த வீட்டில் கிளி வீட்டுக்குள்ள. இவன் ஒருத்தன் கிளவியை போட்டுட்டு இவன் பேர பேச்சிருக்கேன் மக்களே. இது என்ன பேச்சு இது? ஐயோ ஒரு அடி கிளவியை போட்டானா அப்பா. அது கிளவி திரும்பி வந்துட்டுனா அதுக்கப்புறம் நம்மளால அவ்வளோதான் சொந்த காலத்துலேயும் ஓடும். கிளவியை பார்த்து பயந்து இப்போ போட்டதுக்கு அப்புறம் வீரவசனமாக பேசியாது. என்ன பண்ணுறது கரப்பாம்பூச்சி, போட்டான்ல பேசி தானே ஆகணும். நீங்கள் என்ன பண்ணீங்க விளாட்றோம்? வெளியே பார்த்து வயிற்றால போய்ட்டு உட்காந்துங்க உங்களுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு. அப்படி வாடா கரப்பாம்பூச்சி வழிக்கு கேள்வியை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? எது கிடைக்குதாண்ணா உங்களுக்கு? என்ன தான் பண்ணுறீங்க? இல்லை மறுபடியும் எங்காவது அந்த கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? கட்டில் படுத்து தூங்குறியாவா? இங்கே வேற நெருப்பை ஓடிக்கிட்டு இருக்கு, கட்டில் படுத்து தூங்குறா நீ? என்னடா உனக்கு என்னடா வந்துச்சு இன்னைக்கு? என்ன கேள்வி கேட்குறா நீ? நெருப்பை வேலை ஓடுதா இல்லை இந்த இதுக்குள்ளே அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கா சும்மா தண்டத்துக்கு? தண்டத்துக்கு வரடா வந்தா நீ தான் அங்கே இதை என்ன ஸ்கூல் எடுத்துட்டியா? ஸ்கூல் வச்சு ஓப்பன் பண்ணி இருந்தா அதான் சரி நீ சொன்னா திரும்ப ஃபஸ்ட்டு உனக்கு காக்கா சோறு அந்த காக்கா சோறை தான் எடுத்துட்டு போயிருந்தா அது கிடைக்குதான் பார்ப்போண்டு. நீ போயிட்டு நான் போய் காக்கா என்னன்னு பார்த்துட்டு வரேன். அந்த கேம்ல சேஃப் கீ போயிட்டு தான் போட்டு வச்சிருக்கேன். சேஃப் கீ எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பாரு இதெல்லாம் கிடைக்குதான்னு. ஓகேடா கரப்பாம்பூச்சி ஐச்சில் வந்ததுக்கு பரவாயில்ல, உருப்படி 4-5 வேலை பார்த்து வச்சிருக்கிய. சரி ஓகே இந்த வாரம் வந்து பார்க்குறது சேஃப்டி எங்கே கிடக்கு? அதான் டோரஸ்க்கு ஒன்று வேறு அதான் கிடக்கு போய் பாடுறேன், என்ன தேடி பாடுறேன். எடுத்தாந்து போகிறே வருது ரெண்டு கிடக்குல வர உங்களுக்கு அடுத்த வேறு காட்டணும் உங்களுக்கு கட்டை. எடுத்துடா கரப்பாம்பூச்சி சேஃப்டி எடுத்தாச்சுடா. போதுண்டா நீ வேலையை பாடுறப்ப எது இருக்கான்னு பார்த்துருவா சட்டு பிடினாங்க ஏதோ. ஏலே கரப்பாம்பூச்சி ரஸ்தி பெருலாக்கும் கிடச்சிட்டுடா, போட்டு தாக்கடா கரப்பாம்பூச்சி. நீ தப்பிக்க வேண்டியது மட்டும் தாண்டா வேலை நமக்கு. அவ்வளோதான் போட்டு தாக்கி தப்பிக்க போகிறோம் விட்டு அது தப்பிச்சாச்சு. எனக்கு கிடைச்சிருக்கல இங்க சேன் கட்டு கிடைச்சிக்கிட்டு நீ கீழே போயிட்டே இருந்த பாட்டு வந்துட்டே இருக்க. அவ்வளோதான் கரப்பாம்பூச்சி போட்டு தாக்கடா, நிரூபிச்சுட்டாடா நீ ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிச்சுட்டா கரப்பாம்பூச்சி. வாடா சீக்கிரம் எங்கடா இருக்க காணும். வாடா வந்துட்டான் காய்ஸ். கரப்பாம்பூச்சி நெருப்பாக வந்துகிட்டு இருக்கான். போடா கீழே போடா. அவ்வளோதான் காய்ஸ் தப்பிக்க போடுறான் இன்னைக்கு. கரப்பாம்பூச்சியின் உதவியோட நம்மளோட உதவியோட தப்பிக்க போறோம். என்ன நம்மளால தான் கீழே போக முடிய மாட்டேங்குது. கீழே போயிட்டு இருக்கோம். ஆகாங்க மக்களே இது வேற தெரியும். நான் வேற அவசரப்பட்டு வந்த வேற குயிச்சல கீழே இங்க இது வேற இன்னொன்று இருக்குமே. மண்டையை திங்கிற காணி ஒன்று இங்கே இருக்குமே சிரந்தி மண்டை. அது தெரிஞ்சு எப்படி தப்பிக்க போறது? ஏய் என்னை மட்டும் எப்படி சேர்த்து முன்னாடி அழிச்சிட்டு போயிட்டே இருக்கா. வாடா சீக்கிரம் வாடா. இது வந்தோடனே இங்கே பக்கம் இங்கே வந்தா இங்கே ஒரு பக்கம் வயிற்ற கலக்குறீங்க. சரி கரப்பாம்பூச்சி நீ ஒன்றும் பயப்படாத, என் பின்னாடியே வந்துக்கிட்டே நான் பார்த்துட்டு எப்போ இந்த ஆள் தான் நிற்கிற மாதிரி இருக்குடே. கரப்பாம்பூச்சி இந்த ஆள் தான் நிற்கிது, நான் போகிறேன். என் பின்னாடி ஒடியாந்துறேன் நீ எப்பட்ட வேகமா. சரி போ நான் ட்ரை பண்றேன். வர முடியல வந்தா முடியாத வேற போனி. இங்கடா வேற போயிட்டா. அட பாவி நானும் வரவே இல்லடா. ஜாண்டா நீ வேற ஒரு பக்கம். அட மக்களே என்ன மக்களே இவட விட்டு ஓடிட்டே இருக்கா. நீரா நீ போடா நான் வாரேன்டா. வந்துட்டு எங்க அம்மா காப்பாத்துங்க சாமி. எப்பா வந்துட்டே இருக்காடா. வாடா கரப்பாம்பூச்சி வேகமா ஒடியாடா தப்பிட்டா அந்த வீட்டை விட்டு. எவ்வளோ நேரம் கையில் பொருள் கிடச்சோன்னா வெயிட் பண்ண முடியலையே. எங்கே கரப்பாம்பூச்சி வந்துட்டியாண்ணே? வந்துட்டேன். அம்மா என்னடா இந்த பையன் பயப்படுது. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. வந்துட்டேன். தப்பிக்க வேண்டியது மட்டும் தான் வேலை இன்னைக்கு நமக்கு. ஓபன் பண்ற. நான் செயின் கட்ட வச்சு கட் பண்ணியாச்சு. போட்டுட்டு நீ போய் இதை வந்து ரஸ்தி பேல ஓபன் பண்ணி தப்பிக்க வேண்டியது மட்டும் தான் வேலை இன்னைக்கு. அவ்வளோதான் காய்ஸ்
வெற்றிகரமாக நம்ம இன்னைக்கு சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். திறந்துடு சீஸே எங்கே என்னடா கர்ப்பம் திறக்க மாட்டேங்குது, கட் பண்ணது ஓப்பன் பண்ணது. ஓகே காய்ஸ், நம்ம வெற்றிகரமாக இன்னைக்கு சீவர் எஸ்கேப் பண்ணிட்டோமா காய்ஸ். தப்பிக்க வேண்டியது மட்டும் தான் காய்ஸ் வேலை. இந்த ஓட்ட வழியாக வெளியே ஆயாச்சு காய்ஸ். வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அவ்வளவுதான் மக்களே, தப்பிச்சாச்சு மக்களே. ஜெய் சுட்ட கிளவி பாரடி திருட்டு கிளவி அங்க தப்பிச்சிட்டபடி. திருட்டு கண்ணை வச்சு பாரு எங்க அந்த மண்டையன், திட்டம் சிலந்தி குச்ச மண்டையன். இடை மண்டை பையனே பாருங்க, தப்பிச்சிட்டாங்கடா உங்க வீட்டை விட்டு. காய்ஸ் வெற்றிகரமாக சீவர் எஸ்கேப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுனால தேங்க்யூ காய்ஸ். அப்படியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண அதிக கமெண்ட்டில் வருதோ அந்த வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் போட்டுடலாம். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். நன்றி மக்களே.